ஒரு மூன்று மிக முக்கியமான செய்தி தான் இது மாற்று கருத்தில் என்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்துவிட்டு அங்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் களமிறங்க இருக்கிறார். அவரை வைத்து அதன் மூலமாக மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருக்கின்றது என்பதும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சண்முக சுந்தரம் கண்ணன், நாம் தொடர்ந்து பேசலாம். ஏற்கனவே நம்ம தொடர்ந்து இதை பற்றி நிறைய விடயங்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தோம். குறிப்பாக 2011க்கு பிறகு தேமுதிக சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க, ஒரு இடம் அப்படிங்கறத பாக்குறோம். அதே சமயத்துல நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த வாக்கு சதவீதம் சரிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட வேண்டியிருக்கு. இதுல என்னன்னா, விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியினுடைய வாக்குகளை அறுவடை செய்ய போகிறார், அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதா பொறுத்திருந்து பார்க்கலாம். பெரிய ஒரு சஸ்பென்ஸாக இருந்தது. அப்படின்னு பார்க்கும்போது இதுல எதோட ஒப்பிட்டு பார்க்கறோம் அப்படின்னா, 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் தேமுதிக அப்படிங்கிற கட்சி தொடங்கி அதன் மூலமாக அரசியல் களத்துக்குள்ள வராரு. அப்போ விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கி 2006 சட்டமன்ற தேர்தல் களத்துக்குள்ள வராரு அப்படின்னு பார்க்கும்போது அது யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னா, நிச்சயமாக திமுகவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதற்கு முந்தைய ஆட்சியின் போது அதிமுக இருந்தாங்க, அதற்கு பிறகு திமுக வெற்றி பெறுவாங்க இருந்தபோது கூட பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டது. அப்ப பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழலுக்கு காரணம் விஜயகாந்த் தேமுதிக அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேமுதிகவுடைய வருகை அந்த நேரத்துல திமுகவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒண்ணு. அதற்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கட்சியாக திமுக வர முடியல. அதுக்கு காரணம் தேமுதிக தான், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தேமுதிக அதிமுக கூட்டணி அமைக்கிறாங்க, அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஏற்பட்டு எதிர்கட்சியாக கூட வர முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கூட்டணி அப்படின்னு விஜயகாந்த் தலைமையில் ஃபார்ம் ஆகுது அப்படின் போது அதனுடைய தாக்கமும் திமுகவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்துது. அப்போ 2006 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2016 சட்டமன்ற தேர்தல் என இந்த 3 சட்டமன்ற தேர்தலையும் விஜயகாந்துடைய தாக்கம் பாதிப்புங்கிறது திமுக தான் இருந்தது அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அப்ப அதே நம்ம 2026 ஒப்பிட்டு பார்க்கலாமா? விஜயுடைய வருகை அப்படிங்கிறது திமுக அன்று விஜயகாந்துடைய வருகை என்பது திமுக எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை பாதிப்பு ஏற்படுத்தியதோ அதே போன்று 2026 விஜயின் வருகை திமுகவுக்கு தான் அது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே பிரவீன், நீங்கள் கூறியது போல 2006 அங்கு தேமுதிக வரும்போது அவர்கள் வாங்கிய வாக்குகள் 8.5% வாக்குகள் தான் முதல் தேர்தலில். அந்த முதல் தேர்தலில் 8.5 வாக்குகள் வாங்கியதே 2006 தேர்தலில் போக்கையே மாற்றியது, 2011 தேர்தல் களத்தை மாற்றியது, 2016 தேர்தல் களத்தை மாற்றியது. 3 தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்போது 30% தாண்டி தாவேகா இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் இனி தமிழக அரசியலின் போக்கையே மாற்றும். இது 3 தேர்தல்களில் 8% வாக்குகளே இந்த பெரிய அளவில் பாதிப்பு. இது 30% தாண்டி 1.5 கோடி வாக்குகளை தாண்டி வாங்கக்கூடிய தாவேகாவால் இனி அடுத்து வரக்கூடிய 5-6 தேர்தல்களில் இந்த தாக்கம் நிச்சயமாக. எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, ஒரு நடிகர் ஒரு சினிமாவில் ஒரு டாப் ஹீரோவா இருக்கக்கூடிய ஒருத்தர் அரசியல் தொடங்கி அரசியல் களத்துக்குள்ள வராருன்னா அது திமுகவுக்கு மட்டும் அது இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. திமுகவுக்கு ஆரம்பத்தில் இருந்து எம்ஜிஆரால் ஏற்பட்ட பாதிப்பு, அதன் பின்னர் இப்போது ஏற்பட்ட பாதிப்பு திமுகவுக்கு மட்டும் இது பாதிப்பு இல்லை, இது அதிமுகவிற்கும் கடுமையான பாதிப்பை இனி அடுத்தடுத்த தேர்தல்களில் 2023 நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் மற்றும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த தேர்தலில் அவர்கள் 106 நிற்கிறார்கள். நாங்கள் ஆட்சியை நெருங்கிவிட்டோம், இன்னும் அறுதி பெரும்பான்மையை மக்கள் கொடுக்கவில்லை, ஆனால் 1.5 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி இருக்கிறார்கள். இந்த சினிமா கவர்ச்சியில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இன்று வரை தமிழக மக்கள் விடுபடவே இல்லை. ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் ஒரு கதாநாயகன் வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். திரைப்படத்தில் உள்ள அந்த வில்லன் கதாநாயகன் அந்த என்ன அலை என்னன்னு இன்று வரை தமிழக மக்களிடையே இந்த சோசியல் மீடியா இந்த செல்போன் யுகத்திலும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இந்த விஜயின் வருகை. ஆனால் 8%, இவர் 30%. ஒரு கட்சி ஒழிக்கப் போகிறார், அது எந்த கட்சி என்று தெரியவில்லை தமிழகத்தில். அது திமுகவா, அதிமுகவா அல்லது மூன்றாவது சக்தியாக மீண்டு கொண்டிருக்கும் பாஜகவா என்று மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.